எப்படி முடியும்? துரத்தினவங்கிட்ட ஆயுதம் இருந்தது, ஆனா அங்க ஓடினவர்கிட்ட ஆண்டவர் இருந்தார். போராட்டம்தான் சீகன் பால்கோட வாழ்க்கையா இருந்தது. அவர் என்னைக்கும் உயிரை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அப்புறம் என்னாச்சு தாத்தா? தாமஸ் ஆல்வா எடிசன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பண ஓலையில் எழுதிக்கிட்டு இருந்த தமிழை பேப்பர்ல பிரிண்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? தமிழனோட நிலைமையே இதுதான். சத்தமில்லாம அந்த சாதனையை செஞ்சது சீகன்பால் கையா தான். சீகன்பால் பேப்பர்ல தமிழை அச்சடிச்ச பிறகுதான் பாமரர்களும் படிக்க முடிஞ்சது. தமிழ் இலக்கியம் எல்லார் கையிலையும் தவள ஆரம்பிச்சது. அச்சு எந்திரம் வந்தது இங்கிலாந்தில் இருந்துதான். ஐயா, அச்சு எந்திரம் ஏத்திட்டு வந்த கப்பல் வந்துடுச்சுங்க ஐயா. அச்சு எந்திரம் வந்துடுச்சா? எப்போ? சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு நீயே சோகமா இருக்கே. அச்சு எந்திரம் மட்டும்தாயா வந்திருக்கு. அதுல வேலை செய்ய தெரிஞ்ச முதலாளி பிங்க். என்ன சொல்ற? பிங்க் வரலையா? வந்திருக்காருயா, போனமா வந்திருக்காரு. நடுக்கடல கப்பலை நங்கூரம் போட்டப்போ சூறாவளி காத்துல மாட்டி அவரு செத்துட்டாரையா. அவர் தேடல்ல உறுதியா இருந்தார். அச்சுக்கலை தெரிஞ்ச டேனிஷ் படை வீரனை வச்சு விசுவாச பிரமாணம்ங்கிற தன்னோட முதல் நூலை அச்சிட்டாரு. அதுக்கு பிறகு தமிழில் முதலா பைபிள் உருவானது. வளர்ந்திருக்கிற நம்ம சபையை நினைச்சி சந்தோஷப்படாம வழி தவறி போன கணபதியை நினைச்சி ஏன் கவலைப்படுறீங்க? கணபதி சாதாரண ஆள் இல்லை. கிறிஸ்துவத்தை பத்தி புஸ்தகம் எழுதின கணபதியே வழி மாறி போயிட்டான். படிக்காத மற்ற மக்களை எப்படி வழி நடத்த போறான்? கடவுள் சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும். சபை நிறைஞ்சிருக்கு, தேவாலயம் சின்னதா இருக்கு. நமக்கு புது தேவாலயம் தேவை. நான் ஜெர்மன் தேசம் போக ஆர்சிஎஸ்ஸிடம் பெர்மிஷன் கேட்டிருக்கேன்.
போய் வந்ததும் எங்கே மிகப்பெரிய தேவாலயம் எழுப்பணும். அதுதான் என் ஆசை. நிறைவேற்ற முடியாத ஆசை. யாருக்கு சார்? சீகன்பால்க் ஜெர்மன் செல்ல பெர்மிஷன் கேட்டுக்கா. நிச்சயமா ரிஜெக்டட் தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நான் சீகன் பால்க். ஜெர்மன் செல்ல நான் பர்மிஷன் கேட்டிருக்கேன். அதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. என்னால் யாருக்கும் எந்த சிக்கலும் வராது. நான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவரின் குழந்தைகளாக நினைப்பவன் நான். நீங்கள் நினைத்தால் என்னை ஜெர்மன் அனுப்ப முடியும். God bless you. சார், அப்ரூவ்டுன்னு கையெழுத்து போட்டீங்க, தெரிஞ்சுதான் போட்டீங்களா? அவரை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் போட்டேன். அவர் ஆண்டவருக்காக தன் ஆத்மாவை கொடுக்கிறார், பிற ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறார். ஐயா, ஐயா, என்ன? எனக்கு ஒரு ஒத்தாசை செய்தீங்களா? அதுல ஒண்ணு கொடுக்கலாம். அது எதுக்கு உனக்கு? சாதி சேர்த்துட்ட காட்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. கையில சீவ கஜாசி இருக்குடா. ஐயா சீவை போட்டு பேடி கொடுத்தாருடா. எப்படா கிடைச்சது உனக்கு? ஏன்னு கேட்காரா? அந்தமா தொட்டமா போனமான்னு இரு. நல்ல வாசமா இருக்குடா. சீமையில எந்த மரத்துல பூக்குதுன்னு யாருக்குடா தெரியும்? வா. நல்லாதான் இருக்கு. சீகன்பால்க்கு ஜெர்மன் சென்றிருந்த போது ஆசியஸ் புதிய ஜெருசலேம் ஆலயம் கட்ட $850 கொடுத்து உதவினார்.
அமைதி அமைதி அமைதியா இருங்க. ஐயா ஐயா பாரதி, ஐயா வந்துட்டாரு. அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா நீங்க இல்லாம ரொம்ப தவிச்சு விட்டாருங்க. இப்பதாயா சந்தோஷமா இருக்கு. ஒத்தையா போனீங்க, ரெட்டையா வந்திருக்கீங்கயா. நான் ஜெர்மனுக்கு போனாலும் கல்யாணமாகி மனைவியோடு வந்தாலும் என் மனசுலே எப்பவும் நீங்க தான் இருக்கீங்க. ஐயா கிட்ட குடுமா. தேங்க்யூ. Hey, come. Come. What's your name? இந்த பூச்செடி எப்போ பூக்கும்? அந்த பூச்செடி தான் கேட்கணும். அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன். தீகன் பால்கின் ஆசை நிறைவேறியது. புதிய ஜெருசலேம் ஆலயம் எழுந்தது. அவர் ஆத்மாக்களால் அஸ்திபாரம் போட்டு ஆவியினால் கூரை எழுப்பினார். இந்த புது ஜெருசலேம் ஆலயம்தான் அந்த சாதனை சிங்கம் சரித்திரத்திலே பொறித்து வைத்த புனித தேவாலயம். நமஸ்காரம். வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல, சாப்பிட்டீங்களா? சேர்ந்து சாப்பிடலாம். உங்களோட சேர்ந்து சாப்பிட்டா தீட்டுங்க ஐயா. பார்க்கிறது, தொடுறது, சாப்பிடுறது, இதுல இல்லை தீட்டு. ஒவ்வொருத்தரோட மனசுல தான் அது இருக்கு. நான் மத மாற்றத்தை விரும்பலை, மனமாற்றத்தை தான் விரும்புகிறேன். உங்க ஆடை மாற்றம் எனக்கு முக்கியமில்லை, ஆத்ம மாற்றம் தான் எனக்கு முக்கியம். சாமி ஐயா, சாமி ஐயா, எங்க இருக்கிறீங்க? ஐயா எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சாமி. டேய், ஐயா வீட்டுல குடிச்சிட்டு வந்து நிக்கிற. ஐயாவால தான் நான் குடிச்சேன். சாமியை பத்தி ஐயா தையா சொன்னாரு. அந்த சாமியை என் சாமிக்கு நோவை ஏன் கொடுக்கணும்? ஐயா மேல உயிரே வச்சிருக்க ஐயா. மாமாயே, ஐயாவை காப்பாத்து. உனக்கு மாவுளுக்கு போடுறேன். காளியாயே, ஐயாவை காப்பாத்து. அடிக்கிறாயா ஐயா, அடிக்கிறாயா? ஐயா காப்பாத்து. ஐயா
தாங்க முடியல தோரத்தி, மனசு வலிக்குது. மிஷன் போர்டு செக்ரட்டரி மிஸ்டர் விக் குறை கூறி லெட்டர் போட்டிருக்கார். 450 ஆத்மாக்களே நான் வாங்கினது அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா 4 தூண் வச்சு ஒரு வீடு வாங்கினது அவங்களுக்கு தெரியுது. ஆதி அப்போஸ்தலரை அலைஞ்சி திரிஞ்சு பிரசங்கம் எல்லாம் பண்ண சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் காலத்தையும் ஆள்பவர்னு அவங்களுக்கு தெரியல. இந்த மக்களுக்கு நாம ஆண்டவரை மட்டும்தான் சொல்லணுமா? ஆறுதல் சொல்லக்கூடாதா? பசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுத்தாதானே அவன் ஆண்டவரை பற்றி புரிஞ்சுக்க முடியும். கல்வி அறிவு கொடுத்தாதானே அவன் கடவுளை பத்தி அறிஞ்சிக்க முடியும். நான் அனாதையா கோட்டைக்கு வெளியே கால் வலிக்க நிற்கும் போது கூட எனக்கு மனசு வலிச்சதில்லை. கவர்னர் என்ன ஜெயில போட்டப்ப கூட நான் கண் கலங்கினதில்லை. கணபதி கிறிஸ்துவத்துல இருந்து வழி தவறினப்ப கூட நான் கவலைப்பட்டதில்லை. ஆனா இந்த கடிதத்தில் உள்ள எழுத்தெல்லாம் என்னை கோடி முறை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி இருக்கு. தாங்க முடியல, என்னால தாங்க முடியல. நீ அழாதே தோரத்தி, நீ அழாதே. கடவுள் கையிலே நான் ஒரு கருவி, நான் ஒரு விதை. விதைக்குள்ளே இருக்கிற கரு வெளியில தெரியாது. விளைச்சல் தான் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அத பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமா, சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் நாதிகதி இல்லாத கடந்து எங்களை எல்லாம் வாழி வச்சு சாமி. ஐயா, உங்களுக்கு பிறகு எங்களுக்கு யாரையா இருக்காங்க? எங்களை விட்டு போயிடாதீங்க ஐயா, போயிடாதீங்க. எப்படி முடியும்? உங்களுக்காக அனைத்தையும் விட்டு விட்டு வந்தவன் நான். உங்களை விட்டு
எப்படி போவேன்? என்னை தான் உங்களிடம் விட்டு விட்டு போகப் போகிறேன். உங்களோடு நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். என்னை அந்த நாற்காலியில் உட்கார வையுங்கள். எனக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாய் இருங்கள். சந்திப்போரிடமெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அவரை மகிமைப்படுத்துங்கள். சிறு இலையை கூட உங்களால் உருவாக்க முடியாது. எனக்காக என்னை மீட்டு தாங்கிய என்ற ஞான பாட்டை பாடுவீர்களா? என்னை மீட்டு தாங்கிய இயேசு. கிண்ணற வாசிப்போடு இந்த பாட்டை சந்தோஷமாக பாடுங்கள். Sie suchen ihr Wohl in der Bibel und ihr Leben wird hergestellt.
இது முடிவல்ல, ஒரு விடியலின் விலாசம் மட்டுமே. கிறிஸ்தவத்துக்காய் மரித்து போன அந்த மிஷினரி மெழுகுவர்த்தி இன்னும் ஒரு புதிய தீபம் ஏற்றி வைத்துள்ளது. அந்த தீபம் இந்த உலகத்துக்கே சுவிசேஷ ஒளி கொடுக்கும்.